இந்த ஆளுநர் சொல்லக்கூடிய காசு உலகத்திலே ஆசை இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு குறையும் வராது. இருந்தாலும் இதுவோ என்ன நேரம், இதுவோ எல்லாரும் சாப்பிட்டு வந்து வேலை செய்யற நேரம், தூங்குற வேலை நள்ளிரவு 12 மணி நேரம்.
நள்ளிரவு 12 மணி நேரம் ஆமா. உண்டு தாம்பூலம் தரித்து இந்த நேரத்தில் அனைவரும் உறங்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்படி உறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சிரசிலே முடிதரித்து ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு இந்த நள்ளிரவு 12 மணி நேரத்தில் நீங்க எங்க போறீங்க சுவாமி? இந்த நேரம் நேரத்திலே இந்த சக்கரத்தை உண்டாவர சொன்னாரோ எங்க போறீங்க? எவா வீட்டுக்கு போறீங்க? எந்த என் சக்காலத்தி உன்னை வர சொன்னா விளக்கமா சொல்லுங்க பாக்கலாம். வெள்ளையும் சொல்லியமாக போவாங்க. நம்மள வேற வேலையா இருக்காதா? இல்ல ஆம்பளை பல இடத்துக்கு போவான். இதெல்லாம் எவ்வளவு கடிக்கும்? பல இடத்துக்கு போவான். வைன் ஷாப்புக்கு போவான். வேண்டாம், எத்தனை வேலை இருக்கும் அங்கெல்லாம் போவான். இவளுக்கு சக்காலத்துக்கு தானே போவாங்க. சொல்லிட்டு போற வேலை இருக்கும், சொல்லாமல் போவாங்க இருக்கும். இவளுக்கு அந்த கதை கேளுங்க ராஜா கிட்டனா. ஐயோ நீங்க கேளுங்க அவங்க கிட்ட, அந்த அம்மா கிட்ட கேக்குறது சொல்றேன் ஐயா. சுவாமி இந்த நேரத்துல திருச்சில விடுதலை நம்பிக்கை கேட்டு. ஆமா பிள்ளை செல்லுமே எங்க போட்டு கேட்கிறேன். நான் சொல்லிட்டு போற வேலை இருக்கும், சொல்லாம போல இருக்கும். சுவாமி மனைவிடத்துல சொல்லாம போற வேலை அப்படிப்பட்ட வேலை என்ன வேலைன்னு தான் கேக்குறேன். சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்றேன். ஆமா இதெல்லாம் கண்டு அடி பாய்க்கிறீங்க. சொன்னீங்க எப்படி தெரியுமா? இந்த 18 18 வருஷம் இருக்கலாம். ஆமா இந்த விதத்தை எப்படி ஆரம்பிப்பது? யாராக ஆரம்பிப்பது? மாமா வளைத்து கேட்க மாமா அதற்கு கிழக்கு கள்ளம் கமலம் சூடு வாழ்வு போய் பித்தலாட்டம் முருட்டல் திரட்டல் இதுதான் தெரியும். இதுதான் தெரியும் தவிர வருங்கால நகர்காலம் செலுத்துறேன் முக்காலத்தை அறிந்து சொல்ல தெரியாது. இது செலுத்திருத்தான். யாரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது கேட்டு அதற்கு உங்களுடைய மூதாவது தாத்தா 886 வழி முடித்த பீஷ்ம பெற்ற பீஷ்மாச்சாரியத்தை கேட்டால் அண்ணோடு தெரிவிப்பார் என்று கேட்டதும் தாத்தா வழித்து கேட்டீங்க. தாத்தாவோ தாத்தா இந்த யுத்தத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று ஆமா கேட்டதை இப்படி தெரிவித்தார். அவரே குணத்தில் ஓட்டு தாத்தா தெரிவித்து அதற்கோ எனக்கு வருங்கால நுகர்கால நோக்கல் இருக்கும் தெரியும். சாஸ்திரம் பார்க்க தெரியாது என்று தெரிவித்து விட்டார். இப்ப எங்கதான் போறீங்க கடைசியா? இந்த சாஸ்திரம் யார்கிட்ட பார்த்து தெரிந்து கொள்வது கேட்டேன். உனக்குரிய பாண்டவ ஏழாகப்பட்ட சகாதனத்தை சென்று சாஸ்திரத்தை கேட்டால் உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பான் என்று தெரிவித்திருக்கார். அதனால சாஸ்திரம் கேட்க உபாயப்பட்டத்துக்கு சென்று
சந்தோஷமா இருக்கும். நேர் விரோதத்தோட இருக்கீங்க. இந்த நேரத்திலே நீங்கள் சென்று அன்னவரிடத்திலே சாஸ்திரம் கேட்கணும்னு சொல்றீங்க. நீங்கள் அங்கு சென்றதே உண்டானா உங்களுக்கு கெட்டது நேரம் சாமி. என் வார்த்தையை கேளுங்க. அடிங்க மூடி வரன்றா. அடிங்க மாமா நடுவுல என் பீல் பாட்டில் வைக்க. வரேன்றா அம்மா. என்ன மராஜா? இல்ல மகாராஜா, என் பொண்டாட்டி கிட்ட நான் வேலூர் போயிடணும்னு சொல்றேன். நீ வேலூர்லாம் போவாதீங்க, அங்க ஆக்சிடென்ட் ஆகி போடுவோம்ன்றா மகாராஜாவா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. நான் ஆம்பள பாவச்சு எனக்கு நீ என் பொண்டாட்டி தூக்கி போட்டு அம்மாவை குத்த வகுத்து மேலே குத்தா அங்க பொண்டாட்டி ஏறா போட்ட பையா. சாமி என் வார்த்தையை கேளுங்க. அந்த பஞ்ச பாண்டவரால உங்களுக்கு கெட்டது ஏற்படும். கெட்டது ஏற்படும் பஞ்ச பாண்டவராலே. அந்த பஞ்ச பாண்டவர் கொல்லப்படும் எத்தனையோ படங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சாமி நீ எதுக்காக அந்த உலாய் பட்டணம் போறீங்க? எதற்காக? சாமியே ராஜா அங்க தந்தி சாத்திரா என்னுடைய வார்த்தையை மீறி நீங்க அங்க சென்றதை உண்டானால் உங்களுக்கு ஏதாயிலும் பங்கம் வந்து நேரும். யாரால ஒருங்க சாமி பங்கமா வேண்டாம். ஆமா அங்க அவள அடி மகாராஜா என்ன அவங்கள அடிங்கன்ற பெரியவங்க சொல்லுவாங்க. கொண்டவன் சரியா இருந்தா கோர்ட்டு படி ஏறி பேசலாமா? கொண்டவன் சரியா இருந்தா கோர்ட்டு படி ஏறி பேசலாம்னு சொல்லுவாங்க. நீங்க கொண்டவனே ரீதி இல்ல. நீ கேக்குறத கேளு. கேக்கலாம்.
ஏய் சாப்பிடா கை குறைக்காத மாதம் ராஜா கை குறைக்காத கை குறைக்காத சாமி எங்க போக போறீங்க நீங்க? நான் எங்கனா போறேன் உனக்கு என்ன மாப்பா மூணடா பாவதா இல்ல பாரு எங்க போறீங்கன்னா என் மொழி அப்படி தான் கேக்குறான் உங்க மொழி அப்படி தான் கேக்குறாங்க உன் மாடி கேப்பாடா உன் மாடி கை தப்பான்னு கேப்பா என் மாடிக்காரன் நல்ல விஷயமா தான் இருக்கும் சொன்னா சாமி அஞ்சா பாடுறப்பட்ட சகாதரிச்சு சென்று சாஸ்திரம் கேட்க போறேன் எதுக்காக? எப்படிடா யுத்தத்தில் வெற்றி பெற ஆமா சாஸ்திரம் கேட்க போறேன் யுத்தத்தை எப்படி ஆரம்பிப்பது யாராவது ஆரம்பிப்பது எந்த நிறத்தில் ஆரம்பித்த வந்து கேட்கும் என்று கேட்டு அறிந்து வரப்போறேன் ஆயுதத்தை கலைத்து எடுத்த உடனே வெற்றி பெற வேண்டும் நீங்க எப்படிடா அந்த வந்த பாடு முத்தனாவுக்கு தருவ சிரமம் வட்டது தானாக தர வேண்டும் சுவாமி உங்களை கொல்லணுன்ற எண்ணமா உங்களுக்கு? ஆமா சுவாமி அந்த பஞ்ச பாண்டவரை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று செய்தது 1 2 ஏற்றியே எழுதான் 7 இடம் கொள்ளாது கொள்ளாது எப்படியெல்லாம் சுத்தி செய்திருக்கீங்க இல்லைங்க? அவங்க கேக்குறாங்க சொன்னதானே கேட்டாது குடுப்பா என்ன? யாரை கேட்டாது யார் கேட்டாலா அப்படி பஞ்ச பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்திருக்கீங்க? அந்த அரக்கி மாளிகை கட்டி ராஜமன்னாவா சாமி ராஜமன்னாவா எளிதிலே தீப்பற்றக்கூடிய திரவிய பொருளை வைத்து ஒரு மாளிகை செய்து அதில் பஞ்ச பாண்டவரை குளிப்பக செய்து அந்த அரக்கு மாளிகைக்கு தீயிட்டு பார்த்தீங்க. ஏன் அந்த தீயிலே சிக்கி பஞ்ச பாண்டவர் மாண்டு விடுவாங்க மாண்டார்களா அதுக்காக பஞ்ச பாண்டவர் அது மட்டுமா செய்வீங்க? சுவாமி அவர் வருகின்ற வழிதானியே வாசு என்று சொல்லக்கூடிய விஷம் வாய்ந்த முற்கள் நட்டு வைத்ததற்காக தைத்து பஞ்ச பாண்டவர் மாள வேண்டும் என்று அவன் நடந்து ஒரு நேரத்தில் அந்த பாயத்திற்காக உள்ளாகப்பட்டது வைத்து பஞ்ச பாண்டவர் நாடுவார்கள் என்று அந்த விஷயத்தை செய்து ஆமா அதாவது மாண்டார்களா அதுல பஞ்ச பாண்டவர் அதோடு விட்டீங்களா? வேற என்ன செய்வீங்க? அவர் குளிக்கின்ற குழந்தாரியே ராஜமன்னாவா சாமி ராஜமன்னாவா பஞ்ச பாண்டவர் குளிக்கக்கூடிய குளத்தில் கூருசியை நாட்டி வைத்தீங்க. அதில் குதிக்கும் போது தைத்து சாக வேண்டும் என்று அன்னவர் அந்த குளத்தில் குளிக்கும் நேரத்தில் இப்படி எல்லாம் தைத்து மாண்டவர்கள் ஆமா அந்த கூர்வசியை நாட்டி வைத்து அதிலாவது மாண்டார்களா மாண்டார்களா? அதுல மாணவர்கள் தேவடியா பசங்க அதுல அவன் மாடவேலியா தேவடியா பசங்க பஞ்ச பாண்டவர் ஐயா உங்களுக்கு சொல்றேன். அப்படி இதுல எல்லாம் கொல்ல முடியவில்லை பஞ்ச பாண்டவரை நீங்க என்ன செய்றீங்க? அவர் உண்ணுகின்ற சாதா தண்ணீர் ராஜமன்னாவா சாமி ராஜமன்னாவா அப்படி பஞ்ச பாண்டவர்கள் உண்ணக்கூடிய உணவிலே கலந்தீங்க. அதனால பஞ்ச பாண்டவர் மாண்டார்கள். அதற்காக
அண்ணா உண்ணக்கூடிய சாதத்துல விஷத்தை கலந்து அண்ணன் உண்டா இவரு மாட்டி விடுவார்கள் இந்த மனதில் என்ன கொண்டு விஷத்தை கலந்து அனைவரும் உண்டா சார் சாமி இப்படி இதெல்லாம் கொல்ல முடியவில்லை என்று சூது சக்கட்டா மாடி அப்படி இதெல்லாம் வெல்ல முடியவில்லை பஞ்ச பாண்டவர் சூது என்று சொல்லக்கூடிய சக்கத்தை நாடு அவருடைய நாடு நகரம் அனைத்தையும் பறித்துக் கொண்டு பஞ்ச பாண்டவர் சென்று ஆண்டோடைய கிருபையாலேயே 13 ஆண்டுகள் கழித்து வந்திருக்காங்க. ஆனால் ஒரு புரியாத பாகத்தை கொடுத்துருங்க. பஞ்ச பாண்டவர் எத்தனை செஞ்சேன் அதெல்லாம் யாரா காட்டாங்களா காட்டாங்களா யாருனா பாப்பி பாப்பி பாப்பியா மாமா வந்து எப்போ ஐயோ என்ன மாமா தெரியல சாமி அப்படி நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நான் ஏன் சொல்றேன்னா இந்த மண்ணுக்காக இப்படி இத்தனை சூழ்ச்சி எல்லாம் செய்திருக்கீங்க. அதனால இந்த மண்ணை தான் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். அப்புறமா என்னமா சொல்றீங்க? மண்ணை பஞ்ச பாண்டவர் கொடுத்துருங்க. என்னமா சொல்றீங்க? எங்க மகாராஜா பொண்டாட்டியை விட்டால விட தவிர இந்த மண்ணை விட மாட்டாருமா. அப்ப பொண்டாட்டி எதற்காக இந்த போராட்டம்? நம்முடைய மகன் ஒரே மகன் ஒப்பட்ட மகன் அண்ணன் வந்து அவனே 56 நான் ஆண்ட போல அவன் வந்து 56 தான வந்து பண்றீங்க. ஏங்க 56 தேசத்துல 28 தேசத்தை பிரித்து கொடுத்திருக்காங்க பெரியவங்க. அதை வச்சு நம்ம சிறு சிறப்போடாதாங்க வேண்டாம். 56 தேசம் நாங்களே ஆளுநா சொல்லுதா 56 ஐயா 56 தான் சொன்னானு. சாமி நான் சொல்றது கேளுங்க.